யூத லாபி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான லாபி. வரமாட்டேன்னு சொன்னோன்னா ரைட் ஓகே நெதன்யாகு தூக்கி போடு. நெதன்யாகுன்னா ஐயோ நம்மளை தூக்கி போட்டால் உடனே சொருகிடுவாங்களே. ஏன்னா கோர்ட்டு தயாராக இருக்குது, இன்டர்நேஷனல் கோர்ட்டு தயாராக இருக்குது, சொந்த மக்களே அடித்து துரத்த போகிறாங்க அப்படின்ற இடத்துல மிலிட்ரி டிஃபென்ஸ் இருக்கார் இல்லையா, ஈரான், அதாவது சைனாவோட டிஃபென்ஸு, அவர் சொல்லியிருக்காரு வந்து பாருங்கடா அப்படின்னு. இது மிகப்பெரிய விஷயம். இப்போது அமெரிக்கா வந்து என்ன பண்ண தடுமாறிட்டு இருக்காங்க. அடிச்சாங்கன்னா சைனாவோட கப்பலை அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி பார்த்தா சைனா கப்பலை தாண்டி தான் அடிக்க முடியும். எங்கள் கப்பலோடு சேர்ந்து நாங்கள் இப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கோம், ஈரான்லேருந்து கொண்டு போகிறோம், எவனா அடி பார்ப்போம். ஏன்னா ஹர்மோஸ் ஈரானோடது பிரச்சனை இல்லை. வெளியில் வந்து அவன் பிளாக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க. நெதன்யாவுக்கு எதிராக ட்ரம்ப், அது முக்கியமான செய்தி இன்னைக்கு. முக்கியமான செய்தி. அதில் இன்னொரு முக்கியமான செய்தி, நெதன்யாகு பேசியிருக்காப்புல. அமெரிக்காவோட அதிபர் கூப்பிட்டு என்ன, அதிபரே கூப்பிட்டு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டு அதிபர் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உங்களுக்கு நெதன்யாகுன்ற ஆள் வேணுமா அல்லது இஸ்ரேல் எதிர்காலம் வேணுமா? இப்போ நெதன்யாகு இருந்தால் இஸ்ரேலுக்கு எதிர்காலம் கிடையாது, அமெரிக்காவுக்கு எதிர்காலம் கிடையாது, உங்களுக்கும் வந்து பிரச்சனை. எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா? அப்போ என்ன சொல்லாங்கன்னா, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் ஆதரவு தரோம், உங்களுக்கு எதிராக வரமாட்டோம். ஏன்னா நேயர்களே, இன்றைக்கு நாம் இன்னைக்கு பேச போகிற மிக முக்கியமான மாற்றுப் பொருளுக்கான செய்தி, உலக அளவில் ஈரான் அமெரிக்க போர்களுடைய எக்ஸிஸ்டிங் கிரைஸ், தற்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் இன்றைக்கி சில முக்கியமான விஷயம் இருக்குது. நம்முடைய கசாலி சர்வதேச பகுப்பாய்வாளரோடு நான் உங்களோடு பேச போகிறேன். சார் வாங்க சார். இன்னைக்கு என்ன செய்தார்? இன்னைக்கு நம்ம செய்தியை வந்து 2-3 வந்து வழக்கம் போல் பிரிச்சுக்கிடுவோமா? பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து ஈரான் ஐஆர்ஜிசி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொன்று வந்து ஐஆர்ஜிசி யுஏஇயோட டேங்கர் என்ன பண்ணுறாங்க, அந்த இதெல்லாம் ஒரு பக்கம். அப்புறம் யுஏஇ ஈரானுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹவுத்திஸ் சவுதி அரேபியா இது என்ன பண்ணுறாங்க இன்னொன்று. அதுக்கப்புறம் அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. முக்கியம் இது 3வது. 4வது வந்து சைனா ஒரு மிகப்பெரிய சவால் விட்டுருக்காங்க அமெரிக்காவுக்கு சவால். இது வரைக்கும் அப்படிலாம் விட்டதில்லை. ஓகே, இதில் நம்பர் 1 ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த ஆர்டர் படி பண்ணோம்னா, நம்பர் 1 வந்து ஈரானோட ஐஆர்ஜிசி. அவங்க வந்து ஈரானோட படைகள் ஐஆர்ஜிசி எதுவும் இந்த சகோதர நாடுகள் இருக்கு இல்லையா, எந்த நாட்டையும் இப்போ அடிக்கலை. முந்தா நாள் நைட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, போயிங் 737 அப்படின்னு மிக பிரம்மாண்டமான 2 ஃப்ளைட்டு, ஒன்று வந்து யுஏஇ அபுதாபியிலேருந்து கிளம்பி எங்கே போயிருக்கு, டெஹ்ரானுக்கு போயிருக்கு, அப்புறம் கராச் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு நகரம் அதுக்கு போயிருக்கு. ஓகே, என்ன கொண்டு போனாங்க அப்படின்னா, ஒரு கட்டியாக ஒன்று வந்து 1 கிலோ 2 கிலோ 5 கிலோன்னு தங்க கட்டிகள், ஒரு எவ்வளோ 2 டன்னு 2000 கிலோ பாக்ஸ் கட்டி. ஆமாம், 1 கிலோ அப்படிங்கிறது அவனுக்கு ஏகப்பட்டது ஆப்பிரிக்கா நாட்டில் தான் வருது, நிறைய பண்ணாங்க. ஆமாம், அது எந்த நாடு? 2 சோமாலியா சோமாலி லேண்டு. ஆமாம், இல்லை அதான் சோமாலி லேண்டு தான் இவனு உருவாக்குனது இஸ்ரேல்காரன். ஆமாம் ஆமாம், அதோடு சேர்ந்தது யுஏ சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் சூடானு, இது எத்தியோப்பியா அப்படின்னு எல்லா இடத்துலையும். ஏன்னா 2 டன் கொடுத்தனா அவனுக்கு வந்து ஒன்றும் நஷ்டம் இல்லை, இவன் அடித்தா பெரிய நஷ்டம். என்னென்னா அந்த 2 டன் யாரோடதுன்னா ஈரானோடது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, துபையை பொறுத்தவரை எல்லாமே காலி ஆயிரும். சுற்றுலா காலி, ஃபினான்ஷியல் காலி, ரியல் எஸ்டேட் காலி, கன்ஸ்ட்ரக்ஷன் காலி, அப்புறமா புதிய பரிவர்த்தனைகள், ஃபினான்ஷியல், ஐடி செக்டார் எல்லாமே காலி ஆயிரும்ல. இந்த போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தா. துபாய் பற்றி சொன்னீங்கல்ல, அதுக்கு நேற்று நான் நண்பர்கிட்ட துபாய்கிட்ட பேச டெய்லி பேசிகிட்டு இருக்கேன், அதை பேச சொல்கிறேன். என்னென்னா, துபாயிலெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, நமக்கு வந்து டைல்ஸ் ஒட்ட போகிறோம். ஓகே, அது மார்பிளாக இருக்கலாம், கிரானைட்டாக இருக்கலாம், அல்லது நிட்கோன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு செயற்கை டைல்ஸ் இருக்கலாம். ஆனால் முன்னாடி வந்து அவங்க கொட்டேஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க, இதை கம்ப்ளீட் பண்ணணும், இந்த டைலில் வந்து ஒரு சின்னதாக தூசி துரும்பு இருந்துச்சுன்னா ரிஜெக்டட் அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ வந்து எந்த டைல்ஸ் எதுவும் எங்கேயும் வர முடியல, டோட்டலாக நின்றுச்சா. ஹர்மோஸ் க்ளோஸ்டு, பாபல் மந்தீப் க்ளோஸ்டு, வேர்ல்டுலேருந்து தனித்து படும். அப்புறம் இந்த டைல்ஸை பூரா வந்து ஃப்ளைட்டில் தூக்கிட்டு வர முடியாது, அவங்களுக்கு சோத்துக்கு காய்கறி கடல் வழியாக வர முடியலை அப்படின்ற இடத்துல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நீ வந்து
2 அடிக்கு 2 அடி இல்லை 3 அடிக்கு 2 அடி 3 அடிக்கு 3 அடி போடுவீங்கல்ல, அது கூட வேண்டாம். 1 அடிக்கு 1 அடி டைல்ஸ் ஏதாவது அங்கங்கே ஸ்டாக்ஸ் வந்து ஒதுங்கி பழசா தூசி பிடிஞ்சு கிடக்கும்ல, அதையாவது எடுத்து போய் முடியப்பா. மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் வந்து எவ்வளோ அளவுக்கு நாசமாயிருக்கு. அது சொன்னதை பார்த்தா அவர் சொல்லாப்புல, சார் இந்த மாதிரி இவங்க சொன்னதை நான் வந்து வாழ்க்கையில் வாழ்நாளில் கேட்டதே இல்லை. ஏன்னா நான் வந்து அங்கே இருந்திருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நான் லேண்ட்ஸ்கேப் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷனில் கன்சல்டன்ட் வருவாங்க, ஆர்கிடெக்ட்டு வந்து பார்த்துட்டு சுவர் பூசியிருக்கா அப்படிங்க என்ன செய்வேன்னா இப்படியே தடவிட்டே வருவாங்க கையில். அதில் லேசாக ஒரு சின்ன மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த ஒரு படம் மார்க்கரை வச்சு சுழிப்பாங்க. சுழிச்சு என்னது இது கொஞ்சம் ஏன் மேடு பள்ளமாக இருக்குது அப்படின்னு அப்படி பார்ப்பாங்க. குவாலிட்டி அதான் அது நாட்டு குவாலிட்டி வச்சுருக்காங்க. குவாலிட்டி ஆனால் குவாலிட்டி பார்க்கலாம் நேரம் இல்லை. இப்போ வந்து அங்கே ஆட்கள் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கணும், இல்லை ரோலர் பெயிண்ட் அடிக்கணும்னா அது கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்குன்னா ஓகே ஓகே ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன்னா திரும்ப பெயிண்ட் வேணும், பெயிண்ட் கிடையாது, டைல்ஸ் கிடையாது. அந்த மாதிரி துபாய் வந்து உண்மையிலேயே ஸ்ட்ரகிளில் இருக்குது. உங்களுக்கு எல்லா வழித்தடமும் அடைச்சிட்டாங்கல்ல. ஆமாம், சுயஸ் கால்வாய் வரைக்கும் பிரச்சனை. ஃப்ளைட்டே குறைஞ்சி போச்சே. நம்பர் ஆஃப் ஃப்ளைட் எப்படி குறையாமல் இருக்கும்? குறைஞ்சிருக்கு. இப்போது சுற்றுலா யார் போவா? சுற்றுலாவே சுத்தமாக இல்லை. ஏற்கனவே என்னென்னா அங்கே சரி இருப்போம் அப்படியே இன்வெஸ்டார் கிடையாது. இன்வெஸ்டார் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களே வந்து புதிய பார்வையாளர்கள் வரமாட்டாங்க, புதிய சுற்றுலாவுக்கு வரமாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமில்ல, அங்கே துபாயில் நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்க வர்றீங்கன்னா ஓகே உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ, 10 வருஷம் விசா ஃப்ரீ, இது ஃப்ரீ. இப்போ நீங்கள் சுற்றுலா போகிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த இந்த டூரிஸ்ட் விசான்னு சொல்லுவாங்க, 2 மாதம் 3 மாதம் 1 மாதம் அந்த மாதிரி விசான்னு வச்சுங்களேன். அந்த டூரிஸ்ட் விசாவுக்கு வந்து இவ்வளோ சார்ஜின்னு பண்ணுவாங்கல்ல, இப்போ ஃப்ரீ, இப்போ டூரிஸ்ட் யூ ஆர் வெல்கம், விசா ஃப்ரீ, யூ கம். யார் போவா? யூ ஹாவ் டு டேக் வாட் எவர் யூ நீட். அப்படியே என்னென்னா அவங்க வந்து ஆனால் ஒரு விதத்தில் அவங்கள பாராட்டுறோம். என்ன தெரியுமா, என்ன கஷ்டத்துலையும் தன்னோட நாட்டை அப்படியே ஒரு மாதிரி தடம் மாறாமல் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம். அது என்னன்னா அவங்க வந்து ஏற்கனவே இப்போ இது எல்லாமே ஒரு நாள் மாறும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு தானே. முடிவு இல்லாத என்ன இருக்கு? எதுவும் கிடையாது. அதனால இப்போ அவங்க துபாய் வந்து நிறையா இன்வைட் பண்ணுறாங்க, நிறைய வந்து சலுகைகள் கொடுக்குறாங்க. அதனால் துபாய் வந்து இன்னைக்கு கஷ்டகாலம். ஆனால் எந்த பில்டிங்கையும் ஈரான் வந்து அடிக்கவே இல்லை. அவன் பில்டிங்கை மட்டும் அடிச்சிருந்தானா துபாய் நாசமாக போயிருந்திருக்கும். எந்த பில்டிங் அடிக்கலை. இன்வெஸ்ட் பண்ணவங்களோட பில்டிங் சொத்து அப்படியே இருக்குது. ஆட்கள் வரலை, மெயின்டெனன்ஸு டெப்ரிசியேஷன், அதை தவிர மற்றபடி சொத்தாக இருக்குது. ஓகே, இதை விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த செய்திக்கு போனோம்னா நம்ம சைனா இருக்காங்கல்ல, கடைசி சொன்னால் அந்த சைனா என்ன பண்ணிட்டாங்க, ஈரான்லேருந்து கார்கோ அண்டு ஆயில் ஷிப் அங்கே வழியே வரும், இது ஹர்மோஸ் வழியே. எவனாவது அடித்து பாருங்கடா எங்களோட கப்பல் கூட வரும், மிலிட்ரி கப்பல். இந்த மாதிரி செய்தி எனக்கு தெரியாத செய்தி வந்திருக்கு. இப்போ வந்திருக்கு முக்கியமான செய்தி. என்ன அதோட யார் மிலிட்ரி டிஃபென்ஸ் இருக்கார் இல்லையா, ஈரான், அதாவது சைனாவோட டிஃபென்ஸு, அவர் சொல்லியிருக்காரு வந்து பாருங்கடா அப்படின்னு. இது மிகப்பெரிய விஷயம். இப்போது அமெரிக்கா வந்து என்ன பண்ண தடுமாறிட்டு இருக்காங்க. அடிச்சாயினா சைனாவோட கப்பலை அடிச்சாயின்னு வச்சுக்கோங்க, எப்படி பார்த்தா சைனா கப்பலை தாண்டி தான் அடிக்க முடியும். எங்கள் கப்பலோடு சேர்ந்து நாங்கள் இப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கோம், ஈரான்லேருந்து கொண்டு போகிறோம், எவனா அடி பார்ப்போம். ஏன்னா ஹர்மோஸ் ஈரானோடது, பிரச்சனை இல்லை. வெளியில் வந்து அவன் பிளாக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க அமெரிக்கா, அவன் அடிப்பாங்க, நீ அடிச்சுப்பார், ஏன் கப்பல் வருது அடிச்சுப்பார் அப்படின்னு நிற்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மூவ். சைனா கொண்டு வந்த இதைத்தான் நான் வந்து முதலே எதிர்பார்த்தது. மிகப்பெரிய மூவ் இது வந்து சைனா வெர்சஸ் அமெரிக்கா. சரி, அமெரிக்காவுக்கு உள்ளே எடுத்திங்கன்னா இன்றைக்கி அவர் அந்த சையது அப்துல் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, பேர் நல்ல முக்கியமாக இருப்பார். சரி, அப்துல் ரஹ்மான் முகமது எல் சையதுன்னு ஒருத்தர். சையத் ஓகே, அந்த ஆளுக்கு வந்து ஒரு மாதிரி மேலே ஏறிட்டே இருக்குது புகழ். அதாவது இந்த கிராஃப் வந்து மேலே ஏறிட்டே இருக்கு, கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கு. ஓகே, அது அதாவது அவருக்கு பாசிட்டிவா மிச்சிகன்னா எது அந்த மாகாணத்தை. ஆமாம் ஆமாம், அவர் டெமோக்ராட்ஸ் தானே, டெமோக்ராட்ஸு. அவர் வந்து அங்கே ஜெயிக்கிற அளவுக்கு பாசிபிள் நிறையா. ஏற்கனவே கம்தானி ஆகிட்டு இருக்காரு. இன்னொன்று மம்தானி நியூயார்க்கில் ஓவரால் நீங்கள் மொத்தம் 50 மாகாணத்துலேயும் மம்தானி அண்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் எடுக்கிறாங்க. மம்தானி வந்து 69-70%, ட்ரம்ப் வந்து 40%. நியூயார்க் சிட்டியில் இல்லை, அவர் இவர் தானே, அவர் மேயரு. ஆனால் அந்த மேயரையும் இந்த அதிபரையும் கம்பேர் பண்ணி மொத்த அமெரிக்காவில் எடுக்கிறாங்க. ஏன்னா நியூயார்க் சிட்டியில் இந்த மம்தானி பண்ணக்கூடிய சீர்திருத்தங்கள் இருக்குல்ல, இந்த இது மக்களுக்கு போய் சேரணும், யாரும் ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க கூட. ஆமாம்,
அவருக்கு ஒரு 45 வயசு தானே இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த ஆள் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிச்சி என்னோடதுக்கு வரணும், எனக்கும் வரணும் அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இது அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாரு, இது போகிற போக்கில் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அங்கே எப்போ அந்த இதில் நம்ம ட்ரஸ்ட்டில் வந்து எவ்வளோப்பா இருக்குது, பணம் இருக்குது, பணம் என்னங்க 38 பில்லியன் ட்ரில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு கடன், நமக்கு வரவு வரல, பாண்டு வெளியே வரல. இப்போ பிரேசில்காரன் பார்த்தா இந்த பாண்டு நம்ம என்ன டாலர் பாண்டுக்கு பதிலாக யுவான் பாண்டு இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஐயோ தலைவரே நம்ம அதோகதி ஆகிட்டோம். அதுக்கு என்ன காரணம் நீங்கள் போய் கூட்டு வந்து தூக்கி வச்சிங்களே யார், பிபி அப்படின்னு நெதன்யாகு. ஓஹோ, நெதன்யாகுனால தான் இவ்வளோ காரணம். அங்கே உள்ளுக்குள்ளே பேசுவாங்கல்ல, பேசி கரெக்டு தான். இப்போ வந்து பீட்டர் ஹெக்ஸத்தோ அல்லது வந்து குஷ்னரோ மருமகனோ அல்லது மார்க்கோ ரூபியோவோ இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு, எல்லாம் நம்ம போய் சொல்லிட்டாங்க. ஜேடி வான்ஸ் தான் கரெக்டு. குஷ்னர் எல்லாருமே வந்து இப்போ அமைதியாயிட்டாங்க. அமைதியாயிட்டா அவட எல்லாம் வந்து யூதர்கள். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அப்போ குஷ்னர் யூதரு, இன்னொருத்தர் மார்க்கோ ரூபியோ, பீட்டர் ஹெக்ஸத் எல்லாமே யூதர்கள். இல்லை, ஜேடி வான்ஸ் மட்டும் யூதன் கிடையாது. ஜேடி வான்ஸில் இவன் பேர் குஷ்னர் கூட வருவார், இவருடைய அவர் யூதர், யூஎஸ் பங்காளி. ஆமாம், அவர் யூதர். அவர் பேர் நல்ல பேர் ஸ்டீவ் விட்காஃப். அந்த யூதர் எல்லாம் ஒரு கோஸ்ட் யூதர். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா பக்கா யூதர். அங்கே யூத கம்பெனிகள் இருக்குல்ல, அங்கே வந்து கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னு நமக்கு வந்த செய்தியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பாருங்கப்பா நீங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்க, பெரிய பெரிய மல்டி ட்ரில்லியன் கம்பெனி வச்சுருக்கீங்க. ஓகே, மல்டி பில்லியன் தான், ட்ரில்லியன் வரல. ஓகே, கம்பெனி வச்சுருக்கீங்க. ஓகே, இப்போது நெதன்யாகு பண்ணுற அந்த கூத்தில் உங்களோட இதுவும் எல்லாம் சரிஞ்சு போயிடுது. இனி பாதிக்கப்படுறீங்க, இந்த நாடு பாதிக்கப்படுது, நீங்களும் பாதிக்கப்படுறீங்க. உங்களுக்கு நெதன்யாகு வேணுமா, உங்களுடைய நலன் வேணுமா, யோசிச்சுக்கங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க? இல்லை அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன முடிவு எடுக்க எங்களுக்கு ஓகே. அப்போ என்ன யார் அங்கே இருக்கக்கூடிய யூத கம்பெனிகளுக்கு அமெரிக்கா சொல்கிறதோ, அமெரிக்காவோட அதிபர் கூப்பிட்டு அதிபரே கூப்பிட்டு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டு அதிபர் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உங்களுக்கு நெதன்யாகுன்ற ஆள் வேணுமா அல்லது இஸ்ரேல் எதிர்காலம் வேணுமா? இப்போ நெதன்யாகு இருந்தால் இஸ்ரேலுக்கு எதிர்காலம் கிடையாது, அமெரிக்காவுக்கு எதிர்காலம் கிடையாது, உங்களுக்கும் வந்து பிரச்சனை. எப்படி மாறிட்டு பற்றிலாம். அப்போ என்ன சொல்லாங்கன்னா, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் ஆதரவு தரோம், உங்களுக்கு எதிராக வரமாட்டோம். ஏன்னா யூத லாபி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான லாபி. வரமாட்டேன்னு சொன்னோன்னா ரைட் ஓகே, நெதன்யாகு தூக்கி போடு. நெதன்யாகுன்னா ஐயோ நம்மளை தூக்கி போட்டால் உடனே சொருகிடுவாங்களே. ஏன்னா கோர்ட்டு தயாராக இருக்குது, இன்டர்நேஷனல் கோர்ட்டு தயாராக இருக்குது, சொந்த மக்களே அடித்து துரத்த போகிறாங்க. அப்படின்ற இடத்துல நெதன்யாவுக்கு எதிராக ட்ரம்ப், அது முக்கியமான செய்தி இன்னைக்கு. முக்கியமான செய்தி. அதில் இன்னொரு முக்கியமான செய்தி, நெதன்யாகு பேசியிருக்காப்புல, பிரிட்டிஷ் வந்து இஸ்லாமிய குடியரசாக மாறிட்டுன்னு. இது பழைய செய்தி. எப்போ? ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 2 வாரத்துக்கு முன்னாடி நேற்று அந்த செய்தியுடைய அவர் பேசிக்கிறார். ரைட் ஓகே, பிரிட்டிஷ் இஸ்லாமிய குடியரசு அப்படின்னு அவர் சொன்ன காரணம் என்னங்கிறது புரியல. ஆனால் சொன்னது என்ன காரணம்னா, பிரித்தானியாவில் நிறைய இஸ்லாமியர்களுடைய டாமினேஷன் அதிகரித்து இருக்கு. அதை பற்றி நான் வேற ஒரு சேனலில் பேசியிருக்கேன். அதை இங்கே வேற டாபிக்ல பேசுவோம். ஆமாம், என்னென்னா அது பேசுவோம். அது என்னென்னா, அங்கே வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போன அரப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ப்ளஸ் வேலைக்குன்னு போன பாகிஸ்தானியர்கள், லெபனானு, எஜிப்சியன், இவங்க எல்லாம் எக்கச்சக்கமாக அங்கே இருக்காங்க. அங்கே வந்து பள்ளிவாசல் இல்லாத தெரு கிடையாது, சர்ச்சு இல்லாத தெரு கிடையாது. அது போக பழைய சர்ச், கைவிடப்பட்ட சர்ச் இருக்கு, எல்லாம் பள்ளிவாசலாக மாறுது. அதை வந்து சொல்லி எல்லாம் பேசி சரி ஓகே என்ன நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் வேற வந்து காம்ப்ளெக்ஸோ இதுவோ வணிக வளமோ கட்டலை, நாங்கள் வந்து நீங்கள் எப்படி வந்து எல்லாம் ஆபிரகாம் பிள்ளைகள் தான், நீங்கள் எப்படி சர்ச்சாக வச்சு இங்கே பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து பள்ளிவாசலை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவங்களே வந்து ஓகே பள்ளிவாசலாம் அங்கே தர. முக்கியமான காரணம் என்னன்னு நான் படித்தேன், அங்கே இளம் கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு ஆக்னோஸ்டிக், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கடவுள் மறுப்பாக அவர்கள் ஏத்திஸ்டாக மாறுறாங்க. அப்புறம் இதிலெல்லாம் அதிகமாக பிப்ளிக்கல் நாம்ஸ்லாம் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் ஒரு பழைய ஆட்கள் மட்டும்தான் அந்த சர்ச்சை மெயின்டைன் பண்ணுறான். ஆமாம். அப்போ மீதி சர்ச் வந்து நல்ல ரேட்டுக்கு போகும், பல பில்லியன், பல ட்ரில்லியன், பல மில்லியனுக்கு மில்லியன் இப்போ மில்லியன் கணக்கில் 1000 கோடி, 50, 500 கோடின்னு போகும்போது, 100 கோடி போகும்போது வித்துடுறாங்க. இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் இருந்த இஸ்லாமியர்கள் அங்கே இன்னுக்கு ரெவர்ட் முஸ்லீம்ஸ் நிறைய அதிகரிக்கிறாங்க. கன்வெர்ட்டட் முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல, அந்த கன்வெர்ட்டடில் யார் கன்வெர்ட் முஸ்லீம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்க என்னையா வருது, என்ன பெரிய வந்து இஸ்லாமிக்கு தீவிரவாதம் டெரரிஸ்ட்னு சொல்கிறாங்க, என்னையா வருது அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தா அட இப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டு கன்வெர்ட் ஆகிறவங்க நிறையா இருக்காங்க. ஒன்று அதைத்தான் தாங்க முடியல யாரால,
பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. இங்கே வந்து முஸ்லீம் பூரா வந்து கருவறுக்கணும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா இஸ்லாம் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதான் தீவிரவாத இயக்கம்ங்கிறான் ஒரு பக்கம். ஜப்பானில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் கைதிகள் இருக்காங்கல்ல, கைதிகள் மெஜாரிட்டி இஸ்லாம் தழுவிட்டே இருக்காங்க. அது தழுவதான் இல்லை, இது நான் பிளாக்ஸா நிறைய பேர் இருக்கான். நான் 3 டாப்பிக்கில் 3 கண்ட்ரியை பற்றியும் டீட்டெயில் எடுத்து பேசியிருக்கேன். அதனால இது இன்னைக்கு நம்ம மாற்று குரலுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிறைய விஷயத்தை பேசியிருக்கோம். வேற எதுவும் இல்லை. நம்ம அடுத்த செய்தியில பேசுவோம். ஆமாம், இப்போ நீங்க இப்போ நிறைய விஷயம் சொல்லி 2 முக்கியமான செய்தி தான் நம்ம ஏற்கனவே நம்ம இதில் சொன்னதும் சரி தான், நம்ம சேனலில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம மாற்றுக்குறளையும் அதே தான். ஒன்று, சைனாவோட சவால். நான் வந்து இந்த கப்பல் இந்த ஈரான் கப்பல் என்னுடைய பாதுகாப்பு அடிச்சு பாடுறா, ஏன் பாதுகாப்போட போகுது, அடிச்சு பாரு. நம்பர் 2 வந்து நெத்தன்யாவுக்கு எதிராக ட்ரம்ப் முடிஞ்சது. அப்புறம் வந்து இதுன்னு சொன்னோம்ல, நம்ம யுஏஇ தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு கப்பல் அனுப்பிச்சிருக்காங்க, அதை அடிச்சுட்டாங்க ஐஆர்ஜிசி. அது பேசணும்ல இதில். ஆமாம், அது கொடுத்துட்ட அதுக்காக எப்படி வந்து கப்பல் அனுப்புகிற. அதே மாதிரி இவங்க வந்து ஹவுத்தீஸ் வந்து சவுதியை இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இப்போ மொத்தத்தில் ஒரு தீர்மானிக்க முடியாத ஒரு அரசியல் களமாக எண்டுக்கு வந்துடும். ஏன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னா அமெரிக்கா நீ வெளியே போ அப்படின்னு எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்கன்னா எண்டுக்கு வந்துடும். இப்போ நம்ம அடுத்தடுத்து நிறைய பேசுவோம். கண்டிப்பாக. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். நன்றி சார்.